இன்னைக்கு நாம போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்துட்டு 2.1 அப்டேட் பண்ணிருக்காங்க வெப்சைட்டை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பிவிஆர்லாம் போட்டிருப்போம் ஆன்லைனில். ஆனால் இது வந்து யாருக்குமே வந்துட்டு உங்களுக்கு அதை ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் நான் இப்போ அதை சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 நாளில் வந்து இப்போ உங்களுக்கு மெயிலுக்கே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து போலீஸ் வெப்சைட் ஃபுல்லாமே வந்து நமக்கு 2.1 போட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் போடும்போதும் இப்போ போடுறதுக்கும். ஏன்னா இப்போ நம்ம போடுறதா இருந்தால் நம்ம வந்து யூசர் ஐடி கிரியேட் பண்ணி தனியாக இண்டிவிஜுவலாக போடணும். நம்ம முன்னாடி போட்டதுக்கு வந்துட்டு ஒரு பிவிஆர் நம்பர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த பிவிஆர் நம்பருமே இப்போ நம்ம ஸ்டேட்டஸில் போட்டு இப்போ கரண்டில் செக் பண்ணால் வராது. இதில் என்னதான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலும் அதில் வந்துட்டு பழைய பிவிஆர் நம்பர் போட்டிங்கன்னா இதில் வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆகாது. அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நமக்கு வந்து மெயில் வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணணும். அதாவது உங்களுடைய மெயிலில் இருந்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, டூ அட்ரஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் மேலே கொடுத்துருக்கேன் இந்த 2 இதுக்குமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு டூ அட்ரஸை கொடுத்துருங்க. சிசி வந்து கீழே உள்ளது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட பிவிஆர் நம்பரு, ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கேன் பண்ணியிருப்பீங்களா அந்த பிவிஆர் ரிப்போர்ட் வந்துட்டு ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க, அதை ஸ்கேன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அவங்களோட ஆதார் கார்டை 2 ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருங்க. அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 நாளில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரீப்ளை வந்துடும். அவங்க பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம். பழைய பிவிஆர் ரிப்போர்ட் எல்லாமே இவங்க சென்ட் பண்ணிடுறாங்க. அதனால வந்துட்டு இமீடியட்டாக இதை பண்ணுங்க. ஏன்னா சில பேருக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படும். ஆனால் இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே கூப்பிடல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாருங்கள். ஒரு வாரம் கழிச்சு கூட நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி மெயில் பண்ணி கேளுங்க அவங்கள்ட்ட. ஏன்னா ஒரு 3 days ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் ரிமைண்டர் மெசேஜ் போட்டால் கூட அவங்க வந்துட்டு நமக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து மெயில் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. ஈஸியாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பிடிஎஃப் வந்து பிவிஆர் ரிப்போர்ட் வாங்கிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.